அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சியினுடைய இந்த மும்மொழி கொள்கையை வந்து எதிர்த்து விமர்சித்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ரொம்ப நாளாகவே அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு கருத்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறார்? இப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பாஜகவினுடைய ஒரு அதிரடியான ஆட்டக்காரர். இதுவரை பாஜகவின் தலைவராக இருந்தவர்களிலே அண்ணாமலை மட்டும்தான் ஆளுங்கட்சியை கடுமையாக எதிர்த்ததின் மூலம் பாஜக என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் அறிமுகப்படுத்தி அப்பப்போ ப்ரெஸ் மீட் வர கொடுப்பார். ஆமாம் ஆமாம் ஆமாம். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். இதைத்தான் பாஜக ரசித்தான். பாஜக டெல்லி ரசித்ததை நாங்கள் செய்ய வேண்டியதை 2 மடங்கு செய்கிறார். தமிழிசை செய்யலை, பொன் ராதாகிருஷ்ணன் செய்யலை, இலா கணேசன் செய்யலை, முருகன் செய்யலை. யாரை? அண்ணாமலை செய்த திமுக எதிர்ப்பை யாருமே செய்யலை. திமுக இவரை எப்படி சமாளிப்பது என்று இரவு பகலாக சிந்தித்தது.